ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.16 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் பார்க்குறோம். இதில் இருக்கக்கூடிய சப்டிவிஷன் சம் தான். ஒவ்வொரு சம்மாக பார்க்கலாம். கிராஃப் த ஃபாலோயிங் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ஸ்டேட் தேர் நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதனுடைய நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் தான் பை யூஸிங் கிராஃப் வரைஞ்சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு சம்மாக பார்க்கலாம். இதில் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம ஒய்ன்னு எடுத்து, இப்போ ஃபஸ்ட் கொஸ்டினில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 20 = 0 இல்லையா? இதுதான் நம்ம y x ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 20 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒய்யோட வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எக்ஸ் என்னன்னு தெரியணும். ஸோ எக்ஸ் வந்து நம்ம கிராஃப் வரைகிறதுக்காக சம் வேல்யூஸ் நம்மளாவே எடுத்துக்கிறோம். ஸோ -4 -3 -2 -1 0 1 2 3 4 5 சம்திங் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸு ஸ்கொயர்டு வேணும். அதனால் இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு பண்ண போகிறோம். ஸோ -4 ஸ்கொயர்ட் பண்ணோம் அப்படின்னா 4 4s are 16, 3 3s are 9, 2 2s are 4, 1 squared 1 0 1, 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16, 5 5s are 25. ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது என்ன இருக்குது? -9 × எக்ஸ். ஸோ இந்த -9ஐயும் இந்த எக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஸோ 9 4s are 36, 27, 18, 1 9 is 9, 0 9 is 0. இப்போ -9 -18 -27 -36 -45. ஓகே, இப்போ நம்ம -9x கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு, -9x கண்டுபிடிச்சாச்சு, +20. இப்போ எல்லா வேல்யூஸ்க்குமே +20 நம்ம போடணும். எல்லாத்துக்கூடயும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? ஒய் வேல்யூ கிடைக்கும். அப்போ எதெல்லாம் ஆட் பண்ணணும்னா இந்த மூணையும் தான். முதல் இருக்க எக்ஸை ஆட் பண்ணக்கூடாது. எக்ஸ் ஸ்கொயர் -9x + 20 தான் ஆட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா இங்கே ஒய் வேல்யூ 72. இது மூணையும் நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது 56. அடுத்து ஆட் பண்ணும்போது 42. இங்கே 30. இது 20 வரும். இங்கே நம்மளுக்கு வந்து 8 12. அடுத்தது 6. அதுக்கடுத்து ஆட் பண்ணால் 2. அதுக்கடுத்தது 0 0 வருது. ஓகேவா? எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 0 தான் வருது. ஓகே, இப்போ நம்ம இந்த ஒய் வேல்யூ ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சா? இப்போ இதை நம்ம பாயிண்ட்ஸாக எழுதிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து -4, -72. அடுத்து -3, -56. அடுத்து -2, -42. அடுத்து -1, -30. அடுத்தது 0, -20. அடுத்து 1, -12. அடுத்தது 2, -6. அடுத்து 3, -12. அடுத்து 4, 0, 5, 0. இத்தனை பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த பாயிண்ட்ஸை நம்ம கிராஃபாக போடலாம். ஓகேவா? ஸோ நம்ம கிராஃப் போடும்போது எக்ஸில் வந்து -4 -3 -2 இருக்குது. அதே மாதிரி +1 +2 +3 +4 +5 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபுல் பேஜ் கிராஃபை வந்து நம்ம இந்த மாதிரி 4 சைடு வேல்யூஸ் வரத மாதிரி மாற்றிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேல் எழுதணும். எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் எவ்வளோ எடுக்க போகிறோம், ஒய் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் எவ்வளோ எடுக்க போகிறோங்கிறத எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்மளுக்கு -1 -2 -3 -4 தான் வேணும். இங்கே 1 2 3 4 தான் வேணும். அதனால் 1 யூனிட். ஒய் ஆக்சிஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிடக்கூடிய ஆன்சர் இங்கே 56 வர வருது. ஓகேவா? நெகட்டிவ் வேல்யூஸ் கூட பெருசாக இல்லை. ஓகேவா? அப்போது ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம எவ்வளோவா எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 10 யூனிட்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 10 யூனிட்னா 10 20 30 40 50 60 70 80 90 100 கீழே அது எல்லாமே மைனஸில் போட போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிராஃப் எடுத்துக்கணும். அடுத்து இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நம்ம ப்ளாட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து -4, -72. ஸோ -4க்கு நேராக 70, அதுலேருந்து ஒரு 2. அடுத்து -3, 56. ஸோ 50 கரெக்டாக சென்டரில் 55, அதுக்கு அடுத்தது 56. அப்புறம் -2, 42.
அடுத்து -1,30. அடுத்தது 0,20. அடுத்தது 1,12, 2,6, 3,12, 4,0, 5,0. இப்போ எல்லா பாயிண்ட்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு கர்வ் மாதிரி வருது இல்லையா? ஓகே, இது கிராஃப் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம ரிசல்ட் எடுத்து எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேபிள் ஃபார்மில் நம்ம ஒய் வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அந்த XY வேல்யூஸை பாயிண்ட்ஸாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாயிண்ட்ஸை நம்ம கிராஃப்லேயும் மார்க் பண்ணி அதை ஒரு கர்வ்டு லைனாக ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரிசல்ட் எழுதும்போது என்னென்னா, த பாயிண்ட் இன்டர்செக்ட். இப்போ நம்ம வரைஞ்ச அந்த பாயிண்ட் வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸை ஏதாவது ஒரு கட்டத்தில் இன்டர்செக்ட் பண்ணும். இன்டர்செக்ட் பண்ணதா 4,0, 5,0ன்னு சொல்லி 2 பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுது. 4,0, 5,0ன்னு சொல்லி. ஸோ 2 இடத்துல வந்து இன்டர்செக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல். என்னது அதனுடைய நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல். நல்லா படிச்சுக்கோங்க. 2 இடத்துல நம்மளுக்கு வந்து 0 கட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரியல் அண்ட் அன்ஈக்குவல். இதே ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் தான் நம்மளுக்கு கட் ஆகுது, அந்த கர்வ்டு லைன் வந்து 0வில் கட் ஆகுது அப்படின்னா நம்ம ரியல் அண்ட் ஈக்குவல். இல்லை நோ கட்டு, இல்லை எக்ஸாக்சிஸில் கட் ஆகலைன்னா நோ ரியல். அந்த ரியல் ரூட்ஸே அதுக்கு கிடையாதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். எப்படி கிராஃப் வரைகிறோன்னு தெரியுது இல்லையா? கிராஃப் வரைஞ்சிட்டு அந்த கிராஃபில் உள்ள ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து அந்த எக்ஸாக்சிஸில் வந்து கட் ஆகுதான்னு பார்க்கணும். அதுதான் எடுத்து எழுதணும். அந்த பாயிண்ட்டை வச்சு நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் எழுதணும். 2 பாயிண்டில் கட் ஆகிடுச்சுன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல். ஒரே ஒரு பாயிண்டில் தான் கட் ஆகுதுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல். கட்டே ஆகலை அப்படின்னா நோ ரியல் ரூட்ஸ். ஓகே, தேங்க்யூ.